அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பஷீர் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிப்பது போன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக மார்க்கம், ஏன்னா அதில் குடிக்கக்கூடிய 50 பேர் அதிகமாக முஸ்லீம்களாக இருந்த காரணத்தினால இது சம்மந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இது சம்மந்தமாக சில ஹதீஸுகள் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக புகாரில் வந்து 233வது ஹதீஸாக ஒரு செய்தி வருது. என்ன வருதுண்டா, உக்கல் அல்லது உரைனா என்ற பகுதியைச் சேர்ந்த சில கூட்டத்தார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மதீனாவுடைய தட்ப வெட்பம் வந்து அவர்களுக்கு கிளைமேட் வந்து அவர்களுக்கு ஒத்துக்கிறல. அவர்களுக்கு உடல் உபாதையோ அல்லது அந்த அலர்ஜி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டு என்ன செய்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அந்த ஒட்டக துளு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போச்சுறாங்க. அங்கே வந்து பால் கறக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தில் வந்து பாலையும் அதனுடைய சிறுநீரையும் நீங்கள் என்ன செய்யுங்க குடிங்க அப்படின்னு ரசூலா சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போய் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, பாலையும் சிறுநீரையும் குடிக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து அந்த சீதோசனம் அது சரியில்லாமல் போனது வந்து குணமாயிருச்சு, நோய் நிவாரணம் கிடச்சிருச்சு. அவங்க எந்த ஒரு வெட்பத்தின் காரணமாக எது அவர்களுக்கு உடல் சரியில்லாமல் போனதோ அது வந்து நிவாரணம் கிடைத்து விட்டது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காவலாளிகளையும் கொலை செய்து விட்டு இருக்கிற ஒட்டகத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஓடிடுறாங்க. ஓடுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில் அந்த தகவல் வந்து அவங்கள பிடிச்சி என்ன செய்கிறாங்க, கண் எல்லாத்தையும் நோண்டி மார்கை விட்டு தூக்கி ஹர்ரா என்ற ஒரு பகுதியில் கரும் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியில் தூக்கி வீசிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இறைவனை ஏற்றுக்கொண்ட பின் மறுத்திருக்கிறாங்க, அதுபோக திருடி இருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யுத்தத்திற்கு தயாராகிருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு உண்டான தண்டனையை ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில் 233வது ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை மையமாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா சில பேர், இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிப்பது என்பது ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கண்டா இது வஹீல சொன்னதா கிடையாது. அந்த மக்களிடத்தில் அந்த காலத்தில் உள்ள பழக்க வழக்கம், மருத்துவம் என்பது இதெல்லாம் ஒரு முறையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் மருத்துவம் என்ன இருந்ததோ அதற்கு ஏற்பட்ட அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் அல்லது புதுசாக வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒத்துக்கிறாது. அப்போ அவங்களுக்கு வந்து அது அவங்க உள்ளாக்கையும் தங்க வைக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிச்சிட்டு அங்கே போய் இருங்க சரியாக வந்துடும் அப்படின்னுங்கிறாங்க. அவங்க போய் குடிச்சிட்டா சரியாக வந்துடுது. அப்போ இது வந்து அந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு மருத்துவம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இட்டால் ஒரு செய்தியை சொன்னால் இயன்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பின்பற்றுங்க. உலக விஷயமாக நான் ஏதாவது சொல்வேனே ஆனால் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து இந்த வாளால் அருவாளால் வெட்டப்பட்டு ரத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன மருத்துவம் பண்ணாங்கண்டா, ஏதாவது இந்த ஈச்சம்பாயி ஓலைகள் இதுகளை எரிச்சு என்ன செய்வாங்க, அந்த ரத்தம் வர்ற இடத்து மேலே அந்த சாம்பலை பூசுவாங்க. இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த குடிக்க விருப்பமாக இருந்தால் குடித்து கொள்ளலாம். அது இல்லை அதை காட்டிக்கு நவீன மருத்துவம் வந்துருச்சு அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யலாம், அது இல்லாமல் போயிடலாம். ஆனால் வந்து அதை குடிக்கிறது நபி வழி, அது நபி வழி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரியாக கதை சொல்வார்களே, ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மருத்துவத்தை அவங்க சொன்னாங்க. மருத்துவம் சொல்லக்கூடிய டாக்டராக ரசூலுல்லாஹ் வரலை. அவங்க காலத்தில் எது மருத்துவமாக சொல்லப்பட்டதோ எது மருத்துவமாக இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்கு உண்டான சிகிச்சைகளை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம காலங்களில் என்ன மருத்துவம் இருக்குதோ அந்த முறையை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நபி வழியை மீறிட்டோம்னு வராது. அது என்ன செய்யணும், அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு வழிமுறை. இன்றைக்கு நீங்கள் வந்து ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க விருப்பமாக இருந்தால் குடிங்க, குடிக்கலண்டா என்ன செய்யலை, நபி வழி மீறியதாக என்ன செய்யாது வராது என்பதை நம்ம என்ன செய்யலாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.